Hello guys, so everyone welcome to our YouTube channel Trading King. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 என்ட்ரிஸ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு என்ட்ரி இது எல்லாமே வந்து எப்படி வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணது தான். பட் ஆனால் ட்ரேட் பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் விட்டுட்டேன், ஓகேவா. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து கரெக்டாக அந்த டைரெக்ஷனில் போயிருக்கு. அது ஒரு எவ்வளோ பெரிய வழி தெரியுமா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கோட பேஷன்ஸ், ஓகேவா. ஸோ நீங்கள் ட்ரேடிங் வந்து யாருனாலுமே பண்ணலாம், ஓகேவா. நாளைக்கே வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்கரில் வந்து அமௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறது ரெண்டாவது விஷயம், ஓகே. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை நீங்கள் சப்போஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை மறுபடியுமே வந்து நீங்கள் வந்து அதையே வந்து திங்க் பண்ணிவிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கே இருக்க போகுது, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் வந்து ஃபோமோ இருக்குது. அந்த அனாலிசிஸ் பண்ணி ஃபோமோ மூலியமாக நீங்கள் அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ டோன்ட் வரி, ஓகேவா. மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு செட்டப் வந்து கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த என்ட்ரி எடுத்து அதில் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கணும், ஓகேவா. இதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டோம், ஸோ இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணுறது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டை வந்து எமோஷன் வந்து நீங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இழக்க ஆரம்பிச்சிடுவீங்க, ஓகேவா. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து என்ட்ரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க, ஓகே. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 2-3 டிப்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன். ஸோ அது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இனிமேல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது ட்ரேடிங் அப்படின்றது ப்ராஃபிட்டும் பண்ணலாம், அதே நேரத்தில் நமக்கு அதில் ரிஸ்க்கும் இருக்குது, ஓகேவா. ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா நேரமே நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதுக்கான ஆன்சரே இருக்குது, சரியா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இது எல்லாத்துலேயுமே வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இல்லைனா நம்மளோட யூடியூப் சேனல் அபவுட்டில் போனீங்கன்னா கூட அதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் ஈஸியாக போய் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து கான்செப்ட் நான் சொல்லிட்டேன், ஓகே. ரெண்டாவது திங் வந்து என்னென்னா ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஜார்னலிங் பண்ணணும், ஓகேவா. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ஜார்னல் எடுக்கணும். ஸோ நான் வந்து எப்படி ஜார்னல் எடுக்கிறேன்னா கூகுள் டாக்ஸ், ஓகேவா. ஸோ கூகுள் டாக்ஸில் நான் வந்து ஜார்னலிங் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு எதில் விருப்பமாக இருக்கோ எழுதி வைக்கிறதாலும் ஓகே, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி டிஜிட்டலாகவும் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா. சரி, ஓகே. நம்மளோட இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம், ஓகே. ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் அழகாக ஆர்டராக இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேரில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஆர்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பேரில் போய் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட மார்க்கெட்டோட பயாஸை நீங்கள் முதல்ல ஃபைன் பண்ணணும், ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறது கோல்டு, ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து யூஎஸ் ஆயில், இது ரெண்டுமே வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம். அதுக்கப்புறமா வந்து கரன்சி பேர்னு பார்க்கும்பொழுது நான் இந்த யூஎஸ்டி விசஸ் செஃப் சுவிட்சர்லாண்ட் இது மட்டும் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ ஏன் நான் மற்றது ட்ரேட் பண்ணல அப்படின்னா அதாவது ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், ஓகேவா. நீங்கள் நிறைய டைம் இருக்குது, நிறைய அனலிசிஸ் பண்ணணும், நிறையா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா சார்ட்டுமே நீங்கள் அனலிசிஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது, ஓகேவா. ஸோ நான் வந்து டிசிப்ளினாக இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்பீட்டடாக, அதாவது ஒரே விஷயத்த என்னென்னா ரிப்பீட்டடாக பண்ணணும், அதே விஷயத்த நான் வந்து மறுபடியும் பார்க்கணும் அப்படின்றதுனால இதே விஷயத்த நான் மறுபடியும் என்னோட மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீடிங் மாதிரி அமுச்சிக்கிட்டே இருக்கேன், ஓகேவா. ஸோ அதனால தான் இங்கே இது மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நான் வந்து கம்மியான பேரை வச்சு ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோல்டு, அதுக்கப்புறமா ஆயில், அப்புறமா யூஎஸ்டி விசஸ் சிஹெச்எஃப், அதுக்கப்புறமா நாஸ்டாக், ஓகே. ஸோ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா நான் நேற்று நைட்டே வந்து இதை கணிச்சிட்டேன். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் போயிடலாம், ஓகேவா. ஏன்னா வந்து டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் மாற்றி பார்க்கணும், லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும், ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து உள்ள எங்கே வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எங்கே வச்சுருக்கான், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே இருக்குது, எஃப்விஜி எங்கே இருக்குது, இது மாதிரி நிறைய பிடிஎஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு கீ பிரின்சிபலாக எடுத்துக்கிட்டு இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே, ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நைட் ஒரு 11-12 வரைக்கும் நான் முழிச்சிருந்தேன் நைட்டு, ஓகேவா. ஸோ 1 hour கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா.
ஸோ இது வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஓகேவா, ஷூட்டிங் ஸ்டார் எப்போவுமே வந்து மேலே வந்தால் நம்ம வந்து செல்லிங்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதே ஷூட்டிங் ஸ்டார் நமக்கு இந்த இடத்துல வரும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, செல் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்படி செல் என்ட்ரி கொடுக்கும்போது நிறைய பேரோட எஸ்எல் வந்து இங்கே இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹையர் லோ வச்சுட்டு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ அதை வந்து நீங்கள் என்றைக்குமே மறக்காதீங்க. இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டேப் ஆச்சு மார்க்கெட் எப்போ, நேற்று 4 மணிக்கு. ஓகேவா, பட் ஆனால் இந்த என்ட்ரியும் நான் விட்டுட்டேன். ஓகே, கரெக்டான அனாலிசிஸ் தான், பட் ஆனால் என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 330 பிப்ஸு கிட்ட நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா நான் என்ட்ரி எங்கெல்லாம் விட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெஷனான பை நடந்திருக்கா, அதில் உருவான எஃப்இஜி இது. ஓகேவா, அதில் உருவான எஃப்இஜி. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை அந்த எஃப்இஜி டேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து இதை டேக் பண்ண உடனே இந்த எஃப்இஜி வந்து இன்வேலிட் ஆகிடும். ஓகேவா, அப்போது இந்த எஃப்இஜி வந்து என்னவா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து இன்வெஸ்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, இதையவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் கீழே வந்து மறுபடியும் அதையே டச் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பிரேக் அவுட் கொடுத்து, அதாவது இன்வெஷன் போகிற மாதிரி. ஓகேவா, இன்வெஷன் எஃப்இஜியை மாற்றுற மாதிரி கீழே வந்திருக்கும். ஓகே, ஸோ எல்லாருமே என்ட்ரி எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இந்த லோ வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பாருங்கள், க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அக்ரெஷனான ஒரு பை நடந்தது இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இது ஒரு ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இது ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மார்க்கெட் அக்யூரேட்டாக இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே போயிருக்கான்னு பாருங்கள். ஸோ இதை மாதிரி நிறையா லிக்விடிட்டி ஹண்டிங் நடக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட ட்ரேடிங் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் மிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாமே ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்மளோட மைண்ட் செட் வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து சேமாக வச்சுக்கணும். ஓகேவா, ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதுக்கான எஸ்ஓஎஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது கரெக்டாக யோசிச்சுட்டு, எஸ்ஓபிஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெட் எடுத்திங்கன்னா அது வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு சூப்பரான வந்து எஸ்எல் ஹண்டிங் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து போயிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 104 1000 பிப்ஸு கிட்ட வந்து மார்க்கெட் போயிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங். ஓகேவா, பட் இருந்தாலுமே அதில் வந்து நல்ல ஒரு கெரியர் இருக்குது. ஓகே, அது எப்படி அமையும் அப்படின்னா நம்மளோட ரிப்பீட்டேஷனாக நீங்கள் பண்ணுற ப்ராசஸும், கன்சிஸ்டன்சி, அண்ட் தென் ப்ராக்டிஸ், அது வந்து அண்ட் தென் யுவர் டிசிப்ளின், இதுதான் வந்து மெயினான இம்பார்ட்டண்டான ஒரு ரூல் இதுதான். ஓகேவா, ஸோ நிறைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோலையும் சரி எல்லா வீடியோலையுமே சரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் பேசுகிறோம். ஓகேவா, ஸோ ஒரு இதை பற்றி மட்டும் பேசாமல் ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம எடுத்து விட்டோம்னா அதை பற்றியும் நம்ம சொல்கிறோம், ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். ஓகேவா, ஏன்னா இது வந்து இது மாதிரி நம்ம வந்து நிறைய விழிப்புணர்வுகளோட ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் எல்லா ஒரு சப்போர்ட்டுமே நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். ஓகே, சரி. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து நான் எப்படி விட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரேடு ஓகே விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக். ஓகேவா, நான் என்ன நினச்சேன்னா மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த ஐயை பிரேக் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியாலஜியில் இருந்தேன். ஓகேவா, பட் ஆனால் அதே மாதிரி மார்க்கெட் வந்து காலையில் பிரேக் அவுட் கரெக்டாக கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ கொடுத்த உடனே என்ன நடந்தது அப்படின்னா இந்த கேண்டில் பார்த்தீங்களா, இன்வெர்டட் ஹேமர். ஓகேவா, தெரியுதா, இன்வெர்டட் ஹேமர். டைம் ஃப்ரேம் என்ன 5 மினிட்ல. ஓகேவா, ஸோ இன்வெர்டட் ஹேமர் வந்த உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருக்குமோ, ஏன்னா வந்து ஒரு வி ஷேப் உங்களுக்கு தெரியுதா,
ஸோ ஒன்ஸ் மேபி வந்து ஒரு புல் பேக் வந்துட்டு இந்த ஒரு எஃப்இஜி இருக்கு இல்லையா, இதில் வந்து வந்தால் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு அக்யூரேட்டாக இருக்கும், ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அக்ரெஷனான பையை கொடுத்து இந்த இன்வெர்டட் ஹேமரை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இங்கே செல் கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்துட்டு செல் கொடுத்துருப்பாங்களா, அவங்களோட எஸ்எல்லை வந்து அடிச்சிட்டான். ஓகேவா, அவங்களோட எஸ்எல்லை அடிச்சுட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டான். ஸோ இப்போ இந்த கண்டினியூட்டி ட்ரேடு, ஓகேவா, இதுக்கு பேர் வந்து கண்டினியூஷன் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும் போதே என்ட்ரி எடுக்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நிறைய கேபிட்டல் இருக்குது, எனக்கு ரிஸ்க் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னவங்க ஈஸியாக இந்த ட்ரேட் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி என்னால் ரிஸ்க் வைக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் ஃபோமோ இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்னு நினச்சவங்க இதை அப்படியே மிஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு என்ட்ரியுமே எடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய செட்டப், ஓகே, ஸோ செட்டப் அதாவது ஆல்மோஸ்ட் மார்க்கெட் மேலே தான் போகுது தெரிஞ்சிடுச்சு. பட் ஆனால் வந்து என்னோடய எஃப்இஜிக்கு இங்கே வரல. ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கு வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து லீவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிட்டு வரலான்ட்டு வெளியில் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த என்ட்ரியை விட்டுட்டேன். தெரியுது பார்த்தீங்களா, இது உண்மையிலே ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. எப்படின்னா வந்து அதே அக்ரெஷன் பையா எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கா. அதுக்கப்புறமா பாருங்கள் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டிலுமே எந்த அளவுக்கு பாருங்கள் கீழேயே பாடி க்ளோஸ் வைக்கல, அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருந்திருக்கு. அழகாக ஒரு பை என்ட்ரி போட்டு அமைதியாக வெயிட் பண்ணியிருந்தனாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டிங் பண்ணியிருந்திருக்க முடியும். பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்க பாருங்கள் மார்க்கெட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்கனாலே ஒரு 380 பெப்சி கிட்ட நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருந்திருக்க முடியும். ஓகேவா, ஸோ இது மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நிறைய ட்ரேட்ஸ் வந்து மிஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம வந்து ரொம்ப ஃப்ளக்ஷுவேட் ஆகக்கூடாது. நான் வந்து ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் எத்தனை டைம் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒன் டைம் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். ஓகே, ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது, அது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்றது. ஓகே, ஸோ நிறையா பேசிட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோல்டு சொல்லிட்டேன்னா, கோல்டில் வந்து எப்படி என்ட்ரிஸ் மிஸ் பண்ணேன், என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் ஸ்டாப்லஸ் ஹண்டிங் நடந்தது, இதெல்லாமே பேசிட்டோமா. அப்படியே வந்து நிஃப்டி நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டுருங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்த விட்டுருங்க. ஓகே, மார்க்கெட் வந்து காலையில் இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இது வந்து ஐ, ஓகேவா, அதாவது மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் 9:15 கேண்டில் இது தான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஐ, இது வந்து மார்க்கெட் கீழே போய்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, கீழே போய்கிட்டு இருந்தக்கப்போ இது வந்து லோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடுமா, இந்த பேரிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு இது லோ, இது ஐ. ஒன்று இந்த ஐயை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஹையர் லோ வச்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா இதே லோவை மறுபடியும் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஐயை பிரேக் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போகும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த டயக்ராம் எல்லாமே நான் போட்டு வச்சுருந்தேன். ஓகே, ஸோ அதே மாதிரி பாருங்கள், இது ஐஇ, இது லோ. ஓகேவா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லோவை பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அப்போது இந்த ஐ வந்து சேஃப். கரெக்டாக, இந்த லோவை பிரேக் பண்ணிட்டாங்க, அப்போ இந்த ஐ வந்து சேஃப். அப்போ இந்த ஐயை மறுபடியும் பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேவா, அப்போது என்ன நடந்திருக்கு, இந்த ஐயை வந்து மார்க்கெட் இன்னும் பிரேக் பண்ணலை. ஓகேவா, நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணாங்க, இந்த லோவை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் மேலே போகிறாங்க, ஒரு புல் பேக் போகிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஐ இருக்கும். கரெக்டாக, அதாவது இது லோ. எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரு லோ, ஒரு ஐ, ஒரு லோ, ஒரு ஐ, அப்படி வச்சு தான் ஜென்ரேட் ஆகி போகும். சரியா, ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு லோ, இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஐ, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு லோ கீழே வருதா. ஸோ மறுபடியும் ஒரு புல் பேக் ஐ. இப்போ இந்த ஐ வந்து இந்த ஐயவே பிரேக் பண்ணல. கரெக்டாக, இந்த ஐயவே மார்க்கெட் பிரேக் பண்ணல. அப்போது இயர்லி செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக செல் பண்ணுறவங்க இந்த இடத்துல செல் பண்ணியிருந்துருப்பாங்க. அப்போது வித்தின் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 2 கேண்டில் போன உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இவங்களோட எஸ்எல் எல்லாமே எடுத்துட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கரெக்டான செல்லிங்கை வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க?
அதே தான் சொன்னேன். இங்கே வந்து ஒரு ஐ, இது லோ அப்படின்னு வச்சுக்கிட்டோமா. இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ணல, அப்போ இது வந்து சேஃப். அது இல்லாமல் இந்த ஐ, இப்போ இது வந்து ஃபிக்ஸ்டு, ஓகேவா. அப்போது இந்த கேண்டில் வந்து மறுபடியும் வந்து கீழே வந்து இது பிரேக் பண்ணுது, அப்போ இது வந்து லோவாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் புரியாமல் இருக்கும், ஆனால் நீங்கள் அதை மெதுவாக அனலைஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகேவா. இது வந்து ஐ, ஓகேவா. ஸோ இது வந்து லோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் ஐ, இந்த இடம் லோ, ஓகேவா. மார்க்கெட் வந்து இந்த ஐயை வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே வராங்க, மறுபடியும் இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கு தான் மார்க்கெட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் மார்க்கெட் இங்கே ரிவர்சல் ஆகி எஸ்எல்என்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஐயை வந்து அவங்க பிரேக் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு மறுபடியும் ஸ்ட்ராங் செல்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி எதை வச்சு எடுத்துருக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த இன்வெர்டட் ஹேமர், ஓகேவா. இது வந்து ஒரு செல் சைடு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிக்கான ஒரு அறிகுறி, ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம் செல் சைடு. அப்போனா புட்டுள்ள போயிட்டு நீங்கள் வந்து பை பண்ணியிருந்துருக்கலாம், காலில் வந்து நீங்கள் செல் பண்ணியிருந்துருக்கலாம். இதுதான் நீங்கள் நிஃப்டி ஆப்ஷனில் பண்ணியிருந்துருக்க முடியும், ஓகேவா. ஸோ நான் இந்த மாதிரி அனாலிசிஸ் காலே பண்ணி வச்சேன், ஓகேவா. பட் இருந்தாலுமே அந்த என்ட்ரி என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ட்ரி வந்து நம்ம நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், செட்டப் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு 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 மேக்ஸிமம் ஒரு 10 to 1 minute அந்த மாதிரி, அதான் 10 seconds to 1 minute அந்த மாதிரி டைம் ஏதாவது வந்து எல்லாருமே வந்து மிஸ்டேக் பண்ணி தப்பான இடத்துல போய் என்ட்ரி எடுக்கிறோம், ஓகேவா. ஸோ ஒரு டைம் நீங்கள் செட்டப்பை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் அடுத்து இன்னொரு செட்டப் வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஓகே. ஸோ அது வரைக்கும் நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணலாம். புக்ஸ் இருந்தால் புக்ஸ் படிங்க, அப்படி இல்லைனா யூடியூப் சேனல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் ஏதாவது எடிட்டிங் ஒர்க் இருந்தால் எடிட்டிங் பண்ணுங்கள். இல்லையா மார்க்கெட்டே வந்து நீங்கள் நல்லா படிக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள், அதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத தேடி பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இதை மாதிரி தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணால் நம்மளோட மைண்டை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதெல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸும் எடுக்கணும், ஓகேவா. நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நல்லபடியாக ட்ரேட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு இல்லாமல் நிறைய டவுட்ஸ், எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து உடனே நீங்கள் அதை கேட்டுக்கலாம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் எங்கள் சைட்லேருந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு கொடுக்கப்படும், ஓகே. ஸோ அவ்வளோதான் மக்களே. நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு நம்மளோட ட்ரேடிங் சேனலில் இன்னும் எவ்வளோ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இதை வந்து நிறைய பேருக்கு எவ்வளோ ஈஸியாக ஆக்க முடியுமோ பண்ணுவோம். இன்னும் ஃப்யூச்சர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் நடக்கும். சரிண்ணா, இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரேடிங்கில் வந்து ஒரு 4.5 இயர்ஸ்க்கு மேலே போய்கிட்டு இருக்கோம், ஓகேவா. ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி லெவலில் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். கண்டிப்பாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியான நம்ம ட்ரைனிங், ப்ராக்டிஸ், அதுக்கேற்ற மாதிரியான அவங்களுக்கான என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும், ஓகே. ஸோ இதுதான் என்னோடய எய்மு. ஃப்யூச்சரில் இது எல்லாமே நடக்கும், ஓகே. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிவ்அவேவும் நம்ம வந்து கொடுப்போம், ஓகே. இதெல்லாமே வந்து ஃப்யூச்சரில் ஒரு விஷயமா வந்து நடக்கும். இப்போது இன்னொரு என்ட்ரி நான் அப்படி சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம், ஓகேவா. ஸோ கோல்டில் இப்போ வந்து நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகணும். எப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பிரேக் ஆனாங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்வே ஆகி உங்களுக்கு வந்து ஒரு செல் என்ட்ரிக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்கும், ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து செட்டப் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அப்படி இல்லை, இப்போதைக்கு பயாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பை சைடு தான் இருக்குது, ஓகேவா. ஒன்ஸ் இது மார்க்கெட் பிரேக் பண்ணல அப்படின்னா வெயிட் ஃபார் திஸ் பிரேக், ஓகேவா. இந்த பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள், ஓகே. ஸோ இந்த பிரேக் பண்ணால் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சப்போர்ட்டாக கன்வே ஆகி நமக்கு வந்து ஒரு பை என்ட்ரிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட் வந்து கொடுக்கும், ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பேஷன்ஸ் தான். ட்ரேடிங் நீங்கள் எடுத்தீங்கனாலே பேஷன்ஸ் தான் கேமே, ஓகேவா. லிக்யூடிட்டியாக நீங்கள் ஆகக்கூடாது, அதாவது உங்கள் மணியை வந்து நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. இதுதான் உங்களோட என்டையர் கேமாகவே இருக்கும். ட்ரேடிங் வந்தீங்கன்னா இதுதான் மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கும், ஓகே.
ஸோ 2-3 டிப்ஸ் நிறையா சொல்லியிருப்பேன். அதுக்கும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாலும் அது எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய வளவலன்னு இப்போ உள்ள பேசியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறையா நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து நிறைய வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கும். ஓகே, இதை மாதிரி நீங்கள் யாரை நேரில் மீட் பண்ணாலும் அவங்க ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசினாலும் அதை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நோட்டில் வந்து எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்க சொல்கிறதையாவது நீங்கள் கேளுங்க. ஓகேவா? ஏன்னா அவர் ஒரு 20 மினிட்ஸ் பேசுகிறாரு அப்படின்னா உங்களுக்கு எப்படியாவது ஒரு 2 பாயிண்டாவது ஒரு புது விஷயமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி தான் மெயின். ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி கிடைக்கும், எப்படி கிடைக்கணும், அதுக்கான ஒர்க் என்ன, அதையும் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.